ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொன்னீங்க. ஆனா என் வேலை விஷயமா கூப்பிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ரொம்ப நாளாவே நான் குருபரன் சார் மூலியமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. கன்ஃபார்மாக எதுவுமே தெரியாமல் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அண்ட் இது கவர்மெண்ட் வேலை வித்யா, என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது இல்லையா? சூழ்நிலை எப்படி வேணால் மாறும். உங்ககிட்ட முன்னாடியே நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு அது நடக்காமல் போச்சுன்னா எனக்கு தானே அசிங்கம். உங்களையும் நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரி ஆகிடும். ஏற்கனவே நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ். இதில் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிடுவீங்க. அதனால தான் இதை பற்றி எதுவுமே சொல்ல. இந்த வேலை ஆல்மோஸ்ட் உங்களுக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ நான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன். இவ்வளோ சீக்கிரமா எனக்கு ஃபேவரா இது முடியும்னு சொல்லி நான் சத்தியமா நினைக்கவே இல்லை சார். இது எல்லாமே உங்களால தான் சார் நடந்திருக்கு. உங்களுக்கு நான் வார்த்தையால நன்றி சொன்ன போதது சார். என் லைஃபே என்னாச்சு வித்யா, பாதியிலே நிறுத்திட்டீங்க? ஒன்றும் இல்லை சார். என் நன்றியை எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நேரம் வரும்போது கண்டிப்பா நான் அதை செய்வேன் சார். சரி, கிளம்பலாமா? ஏப்பா கொஞ்சம் பேடி போப்பா. யோ நீ போப்பா. நீ போப்பா. ஐயோ அருணோட அக்காக்கும் ஏன் மாமாக்கும் எப்படி பழக்கமாச்சு? ரெண்டு பேரும் பேசிட்டு போறத பார்த்தா ஒருத்தர் நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்கே. மாமா அவங்க ஏன் நாத்தனாருன்னு தெரிஞ்சுதான் பழகிட்டு இருக்காரா, இல்ல அவங்க தற்செயலா பழக ஆரம்பிச்சிருக்காங்களா? போற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும்? நான் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சவங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தா வேற மாதிரி பிரச்சனையா இருக்குமே. எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அடிக்கிறது கூட தெரியாம இப்படி தூங்கிட்டு இருக்காரே.